ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணமணக்கும் சமையல். இன்னைக்கு மணமணக்கும் சமையல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு பூ எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்க போகிறோம். ஏன்னா காலிஃப்ளவரில் நிறைய பூச்சி புழு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம டேரெக்டாக அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட போகிறோம். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 1 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்க சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சோம்பை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும், வாசனை நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் கிட்ட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். 1 மினிட் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போகிறதால குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒட்டுக்காக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். காலிஃப்ளவர் ஏற்கனவே 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட்டு செக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ஏற்கனவே 3/4 பாகம் வெந்துட்டுருக்கும், அதனால் ரொம்ப வேக தேவையில்ல. லைட்டாக திருப்பி விடுங்க. ரொம்ப திருப்பி விட்டால் காலிஃப்ளவர் உடஞ்சிரும், அப்புறமா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக நம்ம கிள்ளி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் கொழுப்பு சத்து கிடையாது. இதை நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஊட்டச்சத்தெல்லாம் போயிடும். நீங்களும் குக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.